கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். வெண்ணிலாவுக்கு கிட்டத்தட்ட அன்பு எங்க இருக்காங்க, எந்த ஏரியாவில் இருக்காங்கன்ற விஷயம் மட்டும் ஓரளவுக்கு தெரிய வருது. உடனே நம்ம வெண்ணிலா அந்த ஏரியாவை போய் பார்க்குறாங்க. ரொம்பவே பிக்கஸ்ட் ஏரியாவா இருக்கு. எந்த இடம் மூல முடுக்க எதுவுமே தெரியல. ஆனா வெண்ணிலாவுக்கு தெரியும் அன்பு ஏதோ ஒரு ஹோட்டல்ல இருக்காங்கன்ற விஷயம் மட்டும் வெண்ணிலாவுக்கு தெரியுது. அதனால வெண்ணிலா என்ன பண்றாங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே அன்போட போட்டோவை வச்சு இந்த மாதிரி ஒருத்தர் இந்த ஹோட்டல்ல வேலை பார்க்குறாரா, இங்க என்னென்ன ஹோட்டல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப யாருமே எதுவுமே தெரியதில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வெண்ணிலாவுக்கு என்ன பண்றதுனே புரியல. அன்புவை கிட்டத்தட்ட நெருங்கியும் நம்மளால எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வெண்ணிலா ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. இப்ப வெண்ணிலா ஜேபி ரெஸ்டாரண்ட்டை பாக்குறாங்க. ஒருவேளை அன்பு இந்த ஹோட்டல்ல இருக்க வாய்ப்பு இருக்கா? இந்த ரெஸ்டாரண்ட் பார்க்கவே இவ்வளவு சின்னதா இருக்கு. இதுல போயிட்டு அன்பு இருப்பாரா? எதுக்கும் வம்பு, நம்ம போயிட்டு பார்த்தே பார்த்துடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இப்ப ஜேபி ரெஸ்டாரண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்ப கண்மணி ரிசப்ஷன்ல இருக்காங்க. அப்ப கண்மணி ரிசப்ஷன்ல இருக்கும்போது அன்பு எனக்கு ஒரு இன்கிரீடியன்ட் தேவைப்படுது, ஸ்டோர் ரூம்ல இருக்கு, நானும் எங்கெல்லாமோ தேடி பார்த்துட்டேன், அது இல்ல, நீங்க கொஞ்சம் எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஏன் வேற யாரும் இல்லையா, என்னதான் வேலை வாங்குவீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, எடுத்து கொடுத்தா உங்களுக்கு நல்லது, இல்லனா இன்கிரீடியன்ட் லேட் ஆகும், கஸ்டமர் வெயிட் பண்றாங்க, அதனாலதான் கேட்டேன்னு சொல்லிட்டு அன்பு சொன்னதும் உடனே தேன்மொழி கிட்ட இங்க வர்றவங்கள பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அன்பு கண்மணி ரெண்டு பேருமே ஜேபி ரெஸ்டாரண்டோட ஷோரூம்ல ரெண்டு பேருமே இருக்காங்க. இப்ப நேரா வெண்ணிலா வராங்க. நேரா வெண்ணிலா தேன்மொழி கிட்ட நிக்கிறாங்க. ஆனா வெண்ணிலாவுக்கு கண்மணி தேன்மொழி இருந்த விஷயம் ஞாபகம் இல்ல. ஆனா தேன்மொழிக்கு இவதான் வெண்ணிலான்ற விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்கு. உடனே தேன்மொழி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, அன்புவை தேடி இவங்க இங்கேயே வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு தேன்மொழி ஷாக் ஆயிட்டு, என்ன வேணும், வாங்க உட்காருங்கன்றாங்க. இந்த ஹோட்டல்ல நிக்கிறதுக்கு கூட எனக்கு விருப்பம் இல்ல. இந்த போட்டோல இருக்கிறவரை நீங்க பாத்திருக்கீங்களா, இந்த ஹோட்டல்ல அவர் இருக்காரான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே தேன்மொழி, இல்ல இவகிட்ட எல்லாம் விஷயத்த சொல்லவே கூடாது. ஏற்கனவே அன்பு கண்மணி ரெண்டு பேருமே எலியும் பூனையுமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த வெண்ணிலா கிட்ட மட்டும் விஷயத்த சொன்னா அன்போட மனசை மாத்த ஏதாவது ஒண்ணு பண்ணுவான்னு சொல்லிட்டு, மேடம், இவங்கள நான் எங்கேயும் பார்த்த மாதிரி எல்லாம் எதுவும் தெரியல, இவரை பார்த்தோமான்றது எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இப்ப தேன்மொழி போய் சொல்லிடுறாங்க. நிஜமாவே வா, இந்த ஏரியாவுல வேற ஏதாவது ரெஸ்டாரண்ட்ல இவரை பார்த்ததா உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா, சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே தேன்மொழி, இதை விட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு, கிண்டிவாக்கும் அந்த பக்கம் ஒரு ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியாவில இவரை பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு என்னவோன்றாங்க. என்ன இது, அவருடைய போன் லொகேஷன் இங்கதான் காட்டுச்சு, இந்த பொண்ணு வேற மாதிரி சொல்லுதே, ஒருவேளை அன்பு அந்த இடத்துல கூட இருந்திருப்பாரோன்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வெண்ணிலா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ச்சே, இவெல்லாம் என்ன மனுஷன் தெரியல, ஃப்ரெண்டோட புருஷனுக்கு ஆசைப்பட்டுட்டு ஃப்ரெண்டோட புருஷனை எப்படியாவது அபகரிக்கணும்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாம என்கிட்ட அட்ரஸை வேற கேட்கிறா. எனக்கு வர்ற கோபத்துக்கு அந்த கல்லை தூக்கி தலையில போட்டு இவ்வளவு சாகடிக்கணும்னு சொல்லிட்டு கோபமா தேன்மொழி திட்டிட்டு இருக்க கண்மணி அங்க வராங்க. கண்மணியை பார்த்ததுமே உடனே தேன்மொழி ரியாக்ஷனே மாத்துறாங்க. உடனே கண்மணி கேக்குறாங்க, என்னாச்சு, என்ன ரியாக்ஷனே மாறுது, என்ன விஷயம்னு சொல்லி கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்ல, எதுக்கு இத பத்தி பேசிட்டு விடு. ஆமா, அன்பு சார் கேட்ட விஷயத்த எடுத்து கொடுத்துட்டியான்னு சொல்லி கேக்குறாங்க. எடுத்து கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. இப்ப உடனே நம்ம தேன்மொழி நேர போயிட்டு காவேரி கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. வெண்ணிலா தேடி அன்பு சாரை தேடி இங்க வந்திருந்தா, அன்பு சாரை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா இந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்காரு பொருள்னு நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நானும் அந்த வெண்ணிலாவை ஏதோ ஒண்ணு சொல்லி நான் சமாளிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே இப்ப காவேரி சொல்றாங்க, மாப்பிள்ளையும் இந்த மாதிரி வருத்தப்பட்டுட்டு இருக்காரு, கண்மணியும் நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கா, ரெண்டு பேருமே மாறி மாறி வருத்தத்துலதான் இருக்காங்க. அதுக்கு ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் இல்ல, எதுக்காக அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. உடனே கண்மணி, எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லடி, நீயும் மாப்பிள்ளையும் ஒரே இடத்துல இருந்துகிட்டும் முகத்தை இப்படி திருப்பி திருப்பி இருக்கிறதுக்கு ரெண்டு பேரும் பேசி சமாதானம் ஆயிட்டு சந்தோஷமா இருக்கலாம் இல்லைன்றாங்க. அது கனவுல கூட நடக்காதுமா. இனி அன்பு என்னுடைய லைஃப்ல கிடையாது, அவரோட லைஃப்ல நானும் கிடையாது. எங்களுடைய பாதை ரெண்டு பேருக்குமே வேற வேற மாறிடுச்சு. அது ஒரு பாதையை மாற வாய்ப்பே இல்லை, விட்டுருங்கம்மா, இனி இதை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு கண்மணி அங்கிருந்து போறாங்க. இதை நினைச்சு காவேரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க.
என் உயிரை கொடுத்துனா கூட அன்பு கண்மணியை சேர்த்து வைக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு காவேரி முடிவு பண்றாங்க. இப்ப காவேரி என்ன செய்ய போறாங்க? அன்பு கண்மணியை ஒண்ணு சேர்த்த அப்பவாது கண்மணியோட மனசு மாறுமா, இல்ல அன்போட மனசு மாறுமா, இல்ல ரெண்டு பேருமே மனசு மாறி ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழுவாங்களா, வெண்ணிலாவுக்கு பெரிய இடிய கொடுப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்